மனிதர்களா பிறந்த எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்த்திருப்போம். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, உலகத்துல மனிதர்கள் எப்ப இருந்து வாழ்ந்துட்டு வராங்க, எதுக்காக நம்ம பிறந்தோம், எதுக்காக நம்ம வாழ்றோம், இப்படி பல ஒரு கேள்விகளுக்கு விடையே தெரியாம தான் பலாயிரம் வருடங்களா மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. உலகம் உருண்டை வடிவத்துல தான் இருக்கு. உலகம் எப்படி உருவானதுனே 19 20ஆம் நூற்றாண்டுல தான் நமக்கு தெரிய வருது. இப்படி இன்னைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வச்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான ஒன்று தான் அல் குர்ஆன். இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட அறிவியல் விஷயங்களை பார்த்து அறிவியலாளர்களே பிரமிச்சு போறாங்க. காரணம், இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த குர்ஆன்ல என்ன அறிவியல் விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? குர்ஆன் வெறும் இறைவேதம் தானா, இல்ல பல அறிவியல் விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் புத்தகமா? வாங்க பார்க்கலாம். பலாயிரம் வருடங்களா இருந்த ஒரு கேள்விக்கான பதில 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப கட்டத்துல தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த உலகம் எப்படி உருவானதுங்கிற விடை தெரியாத ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பூமிக்கும் சூரிய குடும்பத்துக்கும் தொடக்கம்ன்ற ஒண்ணே கிடையாது. காரணம், அது நிலையான ஒண்ணு. மனித இனம் உருவாகிறதுக்கு லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த உலகம் இருந்திருக்குன்னு நம்புனாங்களே தவிர்த்து அது எப்படி உருவானதுங்கிற விஷயம் தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்துல இன்னைக்கு இருக்க பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உலகம் பிக் பேங் தியரின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு மூலமா தான் இந்த பிரபஞ்சமே உருவாகி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப கண்டுபிடிச்ச இந்த விஷயம் குர்ஆனுடைய அத்தியாயம் 21:30 வானங்கள் பூமி எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துதான் இருந்துச்சு. பிறகு நாம் தான் அதை தனித்தனியா பிரிச்சோம்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இப்பவும் சரி, அந்த காலத்திலும் சரி, இரும்புங்கிற ஒரு பொருள் மனிதர்களுக்கு முக்கியமான பயனுள்ள ஒண்ணா இருக்கு. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆய்வுல இரும்பு உலகத்தை சேர்ந்த பொருளே கிடையாது. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில வெடிச்சு சிதறிய அந்த விண்கற்கள் தான் இரும்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருந்தாலும் இது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. சில வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த விஷயத்தையும் குர்ஆனுடைய அத்தியாயம் 57:25 சொல்லப்பட்டிருக்கு. மனிதர்களுடைய நன்மைக்காக நாமே இரும்பை மிக பெரும் சக்தியாக பூமியின் கீழ் அனுப்பினோம். இப்படி இரும்பு உலகத்தை சேர்ந்த பொருளே கிடையாது, விண்வெளியில இருந்து தான் பூமிக்கு வந்திருக்குன்னு தெளிவா குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததான் மலைகளை பத்தி ஆய்வு பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சியாளர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பூமியில இருக்க டெக்டானிக் பிளேட்ஸுடைய வெளியேற்றத்தை வச்சு பல பேருக்கு தெரியாத மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க. அதாவது பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு காண்டினென்ட்டும் ஒண்ணுக்கொண்ணு மோதிக்காம திடமா நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மலைகள் தான். மலைகளுடைய வேர்கள் பூமியோட இன்னர் கோர் வரைக்கும் படர்ந்து இருக்கு. உதாரணத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட் பூமிக்கு மேல இருந்து 9 கிலோமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். அதுவே பூமிக்கு கீழே 125 கிலோமீட்டர் அளவுக்கு ஆழமா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி குர்ஆனுடைய அத்தியாயம் 78:6 நாங்கள் உங்களுக்கு பூமியை ஓய்வெடுக்கும் ஒரு இடமாகவும் மலைகளை கூர்மையானதாகவும் திடமானதாகவும் ஆக்கி கொடுக்கவில்லையான்னு சொல்லப்பட்டிருக்கு.